அரசியல் தர நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் நண்பர்களே, நம்ம முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் இன்னைக்கு டெல்லி போலீஸால கைது செய்யப்பட்டிருக்காரு. இதுவரைக்கும் அவரு கிடைக்காதனால மட்டும் தான் செந்தில் பாலாஜி மேல பதிவு பண்ணப்பட்ட வழக்குகள் எல்லாமே இதுவரைக்கும் முடிக்கப்படாம இருக்கு. செந்தில் பாலாஜி மிகப்பெரிய அளவுல ஊழல் பண்ணியிருக்காரு. அதற்கான எல்லா ஆதாரங்களும் கிடைச்சாலும் போதிய ஆதாரம், சாட்சி இல்லாதனால தான் செந்தில் பாலாஜி இதுக்கு முன்னாடி பதிவு பண்ணப்பட்ட வழக்குகள்லேருந்து விடுவிக்கப்பட்டாரு. மீண்டும் வெளிய வந்து மீண்டும் அமைச்சரானாரு. இதன் பிறகும் கூட செந்தில் பாலாஜி மேல இன்னமும் மக்களுக்கு சில நம்பிக்கைகள் இருக்கு. ஏன்னா, அவரு ஊழல் பண்ணியிருக்க மாட்டார்ன்னு. செந்தில் பாலாஜி இதுக்கு முன்னாடி திமுகவுல அமைச்சரா இருந்தப்போ, அவரு 2 துறைகள நடத்திட்டு இருந்தாரு. ஒண்ணு நம்ப மின்சாரத்துறை. இன்னொன்னு இந்த ஒயின் ஷாப் பத்தின விஷயங்கள். இது 2துலயுமே அவரு கோடிக்கணக்குல பல கோடி ஊழல் பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் ஊழல் பண்ணல. இதுல திமுகல இருக்கக்கூடிய பெரும் தலைகளுக்கும் கூட பங்கு இருக்கு அப்படின்னு தான் அவர் மேல லஞ்ச ஒழிப்புத்துறையினர் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 10 வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டுச்சு. அந்த 10 வழக்குகளையும் அவரு அரெஸ்ட் பண்ணி சிறையிலயும் அடைச்சாங்க. ஆனா, நீதிமன்றத்துல அவர குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு போதிய ஆதாரம் இல்ல. அந்த நேரத்துல செந்தில் பாலாஜிக்கு முழுக்க முழுக்க உதவியா இருந்தது, செந்தில் பாலாஜிக்கு பினாமி அப்படின்னு சொல்றது அவருடைய தம்பி அசோக்குமார் தான். ஆனா, அந்த நேரத்துல அசோக்குமார் இந்தியாவிலிருந்து எஸ்கேப் ஆகி வெளிநாடுகளுக்கு பறந்துட்டாரு. இப்படி செந்தில் பாலாஜி மேல வழக்கு பதிவு பண்ணப்பட்ட பிறகு தான் அவரு இந்தியாவிலிருந்தே வெளிய போனாரு. அப்போ எப்படி அவர வெளியில விட்டாங்க? அவரு பேரும் இந்த கேஸ்ல பதிவு பண்ணப்பட்டிருந்துச்சே அப்படின்னு நெறைய பேர் சொன்னாங்க. ஆனா, அந்த நேரத்துல திமுக தான் ஆளும் கட்சி அப்படிங்கிறனால, அவரு ரொம்ப எளிதா இந்தியா விட்டு வெளியில போயிட்டாரு. ஒரு ஆள இந்தியாக்குள்ள இருக்கும்போதே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்தியா விட்டு வெளியில போனா யாரு போய் அவர பிடிக்க முடியும்? ஸோ மீண்டும் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த வழக்கெல்லாம் தூக்கி ஒரு குப்பையில ஓரமா போட்டுட்டாங்க. ஆனா, நம்ப விஜய் அவர்கள் ஆட்சி ஆரம்பிச்ச உடனே, இந்த குப்பைக்கு போன சில ஃபைல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அத முதல்ல வெளிய எடுங்க அப்படின்னு சில முக்கியமான டீம் ரெடி பண்ணி, அந்த குப்பைக்கு போன ஃபைல்கள எடுத்திருக்காரு. அந்த குப்பை ஃபைல எடுக்காம இருந்தா, இன்னும் அது ஒட்டுமொத்தமா மக்கி போயிருக்கும். அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஃபைல்ஸ் தான் அங்க போயிருக்கும் அப்படின்னு. அதுல மொத ஃபைலே நம்ப செந்தில் பாலாஜி ஃபைல் தான். ஸோ அசோக்குமார் கிடைச்சிட்டா, செந்தில் பாலாஜி மேல போடப்பட்ட எல்லா வழக்குகளையும் நிரூபிச்சிடலாம். அதுபோக அவரு பண்ணியிருக்க ஊழல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுரும். அதற்காக தான் அசோக்குமார ரொம்ப ரொம்ப ரகசியமான முறையில நம்ம விஜய் அவர்கள் அமைச்சு வைத்த சிறப்பு டீம் தேட ஆரம்பிச்சது. இருந்தாலும் அவங்களுக்கு செந்தில் பாலாஜி மேல பயம் வராம இருக்கணும் அப்படின்னா, செந்தில் பாலாஜிய விட்டுட்டு நாம வேறு யாரையாவது இதில சிக்க வைக்கணும் அப்படின்னு தான் ஏவா வேலு வீட்ல அதிரடியா சோதனை பண்றதும், மேலும் சில பேர் மேல அதிரடியா சோதனை பண்றது அப்படின்னு விஜயோடைய பார்வை அவங்க மேல இருக்கிற மாரியும், செந்தில் பாலாஜிய சும்மா விட்டுட்டாரு அப்படிங்கிற மாரியும் அவங்கள நம்ப வச்சாரு. அதனால தான் அசோக்குமார் வெளிய வந்தாரு. அப்படி வெளிய வந்த அசோக்குமார டெல்லி போலீஸ் இன்னைக்கு அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணது மட்டும் இல்லாம உடனடியாக அவர சென்னைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்த உடனே செந்தில் பாலாஜி மேல இதுக்கு முன்னாடி பதிவு பண்ணப்பட்ட வழக்குகள் மீது அவர்கிட்ட இருக்கிற எல்லாவித ஆதாரங்கள், அப்புறம் அவரையும் அப்ரூவரா மாத்தி, இன்னைக்கு நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜிய பத்தின எல்லா விஷயங்களையும் ஒப்படைத்து, செந்தில் பாலாஜி பண்ண எல்லா ஊழல்களுக்கும் ஆதாரங்கள காட்டி, அவர உடனடியாக கைது பண்ணி சிறையில் அடைக்கவும், அவர் பண்ண ஊழல் சம்மந்தப்பட்ட எல்லா சொத்துக்களையும் உடனடியாக அவர்கிட்டருந்து மீட்டெடுக்கப்பட்டு, தமிழக மக்களுக்கே ஒப்படைக்க வேண்டிய எல்லா கட்ட வேலைகளும் இப்போ நடந்துகிட்டு இருக்காம். உண்மையிலேயே அப்படி நடந்து மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா, உண்மையிலேயே நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, அதோட நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.